அதை மாற்றிட்டோம்னா தப்பாயிரும். சரி, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு எழுதையில் மூலங்களின் தன்மை, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் 3 விதமான ஆன்சர் வரும். டெல்டா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0, டெல்டா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா பாசிட்டிவ், டெல்டா லெஸ் தென் 0 நெகட்டிவ்னு அர்த்தம் ஆன்சர், டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். 0ன்னா உனக்கு தெரியும், அது எழுத வேண்டியதில்லை. இதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் எழுதணும். 0 வந்தால் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதிக்கோ. இது எழுதுறேன், ரூட்ஸ் ஆர் ரியல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு எழுதிக்கோ, அன்ஈக்குவல். இதில் ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு எழுதலாம். ரூட்ஸ் ஆர் என்னது? அன்ரியல் ரூட்ஸ்னு எழுதலாம், இல்லை ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு எழுதலாம். ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு எழுதலாம், இல்லைனா அன்ரியல் ரூட்ஸ்னு எழுதலாம், இல்லைனா இமேஜினரி ரூட்ஸ்னு எழுதுவாங்க. இமேஜினரி ரூட்ஸ் தமிழில் வந்து கற்பனை தீர்வுன்னு அர்த்தம். இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னா கற்பனை தீர்வு. பார்த்துக்கோ, இதில் வந்து என்ன அர்த்தம்னா மெய் மற்றும் சமமற்றவை. இது மெய் மற்றும் ரியல் அண்ட் ஈக்குவல் எழுதலாம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு எழுதலாம். மெய் மற்றும் சமமானவை. இது சமமற்றவைடா. இது என்னன்னு பார்த்துக்கோ, மூலங்கள் சமம். இது என்னது? மெய்யற்றவை, இல்லை மெய் அல்லன்னு எழுதலாம். தமிழில் பார்த்துக்க, மெய் அல்ல அப்படின்னு எழுதலாம். பொறுமையாக நிதானமாக 3 தான் படிச்சுக்க. ப்ளஸ் வந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு என்ன எழுதியிருக்கேன்? அன்ஈக்குவல். ரியலோட தேவையில்லை, எழுதுனா எழுதிக்க. சில டீச்சர் கேட்டாங்கன்னா ரூட்ஸ் ஆர் அன்ஈக்குவல் ஒன்று நாற்று வச்சுக்க, ஈக்குவல் ஒன்று நாற்று வச்சுக்க. சரியா சொல்கிறது? அன்ஈக்குவல் ஈக்குவல் அது வந்து அன்ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம். அன்ரியல் ரூட்ஸு எதுக்கு? மைனஸுக்கு மட்டும். அன்ரியல் ரூட்ஸ்னால் அதுக்கு வந்து அன்ரியல் ரூட்ஸ்னால் படம் வந்து இந்த இப்படி போகும். படம் இப்படி போகும்னா எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகாது. எதில் மட்டும்தான் கட் ஆகுது? ஒயில் மட்டும்தான் கட் ஆகும். அதுக்காண்டி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்லுவாங்கடா, இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்துக்கோ, கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணிக்க. 3 விதமான ஆன்சர் இருக்கு, பார்த்து. பாசிட்டிவ் ஆன்சர் வந்தா என்ன, நெகட்டிவ் ஆன்சர் வந்தா என்ன, 0 ஆன்சர் வந்தானா இது ஈக்குவல், இது அன்ஈக்குவல். சரியா சொல்றது? இதுக்கு இமேஜினரின்னு எழுதலாம். சில பேர் ஒன்றும் தெரியாது, சில டீச்சர்ஸ்க்கு இமேஜினரி எழுதுறதுக்கு பதிலாக நீ அன்ரியல்னு எழுதிரு. ஏன்னா +1 +2 வர்றது இது, அதனால ஒரு மாதிரியா தெரியும். +2ல வர்றது அன்ரியல்னு எழுதிரு. சரி, அன்ரியல்னா ரியல் ரூட்ஸ் அந்த ரியல் நம்பர்லேயே வராதுன்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? ரியல் நம்பர்னா இந்த கோடு இருக்குல்ல, அந்த கோட்லேயே வராது, அது மேலே போயிடும், படம் ஒயில போயிடும். அதுதான் அர்த்தம். இதில் அன்ஈக்குவல், இதில் என்ன இருக்கும்? அன்ஈக்குவல்னா வெவ்வேறானவைன்னு அர்த்தம்டா. இது சமமானவைன்னு அர்த்தம். தெரியுதா சொல்றது? இதுக்கு எழுதையில மட்டும் ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னா மெய்யற்றவை அப்படின்னு எழுதணும். பார்த்துக்கோ, மெய்யானவைன்னு எழுதுவாங்க, மெய்யற்றவைன்னு எழுதுவாங்க, சமமானவைன்னு இங்கிலீஷில் தமிழில் முடிச்சிருவாங்க. மெய்யற்றவை சமமானவைன்னு எழுதினா போதும். பாசிட்டிவ்னா மெய்யானவை ப்ளஸ்ன்னு அர்த்தம். அடுத்து மெய்யற்றவைன்னு எழுதிருக்கு நெகட்டிவ். சமமானவைன்னு எழுதுறது 0க்கு உள்ளது. இப்படி எழுதிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து திணறாமல் எழுது. ரியல்னா மெய்யின்னு அர்த்தம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டுன்னு வார்த்தையை சேர்த்து எழுதுவாங்க, அன்ஈக்குவல் அப்படின்னு. ஈக்குவல் ரூட்ஸ்னா இங்கே என்ன வந்துருச்சு? 0. அன்ஈக்குவல்னா தான் பாசிட்டிவ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கும். நெகட்டிவ்க்கு வர்றது ரியல் ரூட்ஸ் கிடையாது, அன்ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதணும் கீழே கொஸ்டின்ல. இந்த 3.13 எக்ஸசைஸ்க்குள்ள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்ட்ட, பார்த்துக்கோ.